நம்ம இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கோயில் பற்றி பார்க்க போகிறோம். 500 வருஷத்துக்கு மேலே பழமையான இருக்கிற ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாகவே எங்கெங்கேயோ போய் அந்த கோயில் போய் இல்லாமல் கேரளாவில் மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அதுதான் நம்ம கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோயில், குருவாயூர் அப்பன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு கோயில். சரியா? இந்த குருவாயூர் கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. குருவாயூர் அப்பன் அந்த கடவுளுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த ரெண்டு வரலாறுமே உங்களை தெளிவாக சொல்கிறேன். விஷ்ணுவுடைய அவதாரம் அப்படின்ற சொல்லுவாங்க குருவாயூர். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவதாரம் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்து கிளம்பும்போது அவர் சீடரான குரு வாயு அப்படின்னு இருக்காங்க. குருனா வியாயன், வாயுனா காற்று. இந்த ரெண்டு பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படின்ற ஒரு விதமான ஒரு இது வந்து கொடுத்தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பாதுகாப்பாக இதை பார்த்துக்க, நான் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கடலை மூழ்கிடும், ஸோ அதனால் இது வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு குருவுக்கிட்டேயும் வாயுக்கிட்டேயும், அதாவது குருனா வியாயன் பகவானோ வாயுனா காற்று பகவான்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். சரிங்களா? அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து இந்த இடத்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் மேட்ச் ஆகும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போகிறாங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறாங்க, கண்டம் நிறைய இடத்துக்கு போகிறாங்க, நாடு விட்டு நாடு, எவ்வளோ தொலைவு போகணுமோ தொலைவு போகிறாங்க. பட் எங்கேயுமே அது ஒரு பர்ஃபெக்டான இடமா இல்லை. சரிங்களா? சரி, கேரளா தான் இதில் ரொம்ப பசுமையாக இருக்கிற இடம், ஓகேவா? அப்படின்ற ஒரு காரணத்துக்கான பார்த்தீங்கன்னா அவங்க கேரளா சூஸ் பண்ணி வராங்க. அப்போ ஒரு நதிக்கரை ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கக்கிட்ட வணங்கிட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவாயூர் அப்பன் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நதிக்கரையில் வச்ச இடம் பார்த்திங்கன்னா தான் குருவாயூர் அப்படின்னு ஒரு ஊரில் வச்சாங்க. அந்த ஊர் பேர் தான் குருவாயூர் அப்பன். குரு வாயு சேர்ந்துருக்கிறதால தான் குருவாயூர்னு ஒரு பேர். சரிங்களா? அதனால் அவர் வந்து குருவாயூர்தால் தான் குருவாயூர் அப்பன், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததால் அவங்க பேர் அப்படி வந்துச்சு. சரி, ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் அப்பனுடைய கோயிலுடைய வரலாறு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இதுதான். ஓகே, இப்போது அந்த கோயில் உருவானதுக்கு அந்த கோயில் சுற்றி இருக்கிற கட்டிடக்கலை அப்புறம் அங்கே சிறப்பம்சங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கோயில். எப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களாவே உருவாக்குனதாக ஒரு கல் தான். அந்த ஒரு இதில் வந்தது ஒரு இதுதான். இதில் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ரூபத்தில் இருப்பார். சரிங்களா? ஏன்னா அது வந்து சின்ன இந்த பூலோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்டம் இருக்குது. அதே மாதிரி வைகுண்டம் வந்து தான் அந்த வைகுண்டத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் சொல்கிறாங்க. அந்த பூமியில் இருக்கிற வைகுண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற அந்த குருவாயூர் கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 100 யானை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. கோயில் யானை மட்டமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவாயூர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேரளாவில் கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் கட்டிடக்கலை மாதிரி கேரளா கட்டிடக்கலை அந்த சிறப்பு அம்சங்கள் கோவிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய வாசல். அது மாதிரி சிறப்பு தரிசனத்துக்காக கட்டணம் செலுத்துறவங்க மட்டும் இந்த வாசல் வழியாக போய் சாமி தரிசனம் செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த யானை கட்டணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த இருக்கிற பீரியட்ல ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவும் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கேரளா குருவாயூர் கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை பாதுகாப்பாக ஒன்று இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இடமாகவும் சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கோவிலில் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது. இந்த கல்யாணம் நடக்கும் பார்த்தீங்கன்னா மேரேஜ்லாம் அந்த டைம் அந்த அதிகபட்சம் கேரளா குருவாயூர் நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம். நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மேரேஜ் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா குருவாயூர் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சிறப்பு தரிசனத்துக்கான கட்டணம் ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வீதம் வசூல். பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து தானாகவே வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இவ்வளோ சிறப்பம்சம் கொண்ட கேரளா குருவாயூர் கண்டிப்பாக போய் பாருங்கள். முக்கியமாக அந்த கேரளா குருவாயூருக்கு எப்படி போகணும் எப்படி போடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, பாய்.